அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 7th ஸ்டாண்டர்ட்ல பார்ட் 5 வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்ட் 1ல இருந்து பார்ட் 4 வரைக்கும் 440 கொஸ்டின் கிட்ட இருக்குது. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அதில் நீங்கள் பார்த்துட்டு பார்ட் 4 வரைக்கும் பார்த்துட்டு இந்த பார்ட் 5 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பார்ட் 5 வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்கும். அதனால வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சார்க்கின் உறுப்பு நாடுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சார்க் SAARC. சார்க்னா என்னன்னா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சவுத் ஏஷியன் அக்கேஷன் ஃபார் ரிலீஜியன் கோஆப்ரேஷன். இதுதான் சார்க்குடைய ஃபுல் ஃபார்மு. இந்த சார்க்கில் உள்ள உறுப்பு நாடுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம், பூட்டான், இந்தியா, மாலத்தீவு, நேபாளம், பாகிஸ்தான், இலங்கை. இது எல்லாமே சார்க் நாடுகள். இதில் ஏதாவது ஒன்றை கொடுத்து சார்க் நாடுகள் எது அப்படின்னு கொஸ்டினில் கேட்கலாம். இந்த சார்க் நாடுகள் எப்போ நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா 1985 தான் இந்த ஷார்க்கு உறுப்பு நாடுகள் வந்து நிறுவப்பட்டது. இந்த ஷார்க் அமைப்பினுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நேபாளத்துல காத்மாண்டில் இருக்குது. முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து எது வரும்னே நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம எது வராதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் வந்து கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. அதனால் எதையுமே நம்ம ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் நம்ம தரோவாக படித்தா மட்டும்தான் நம்ம டெட் தேர்வில் வெற்றி பெற முடியும். அதனால் எந்த கொஸ்டின்னாலும் எழுதி வச்சு படிங்க. முக்கியமானதை எழுதி வச்சு படிங்க. அப்போ தான் நம்ம தேர்வில் வெற்றி பெற முடியும். இப்போ சார்க்கினுடைய உறுப்பு நாடுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம், பூட்டான், இந்தியா, மாலத்தீவு, நேபாளம், பாகிஸ்தான், இலங்கை. சார்க்குக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன சொன்னேன்? சவுத் ஏஷியன் அக்கேஷன் ஃபார் ரிலீஜியனல் கோஆப்ரேஷன். இதுதான் ஷார்க்குடைய ஃபுல் ஃபார்மு. சார்க் வந்து 1985 தான் நிறுவப்பட்டுச்சு. இந்த சார்க் அமைப்பினுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நேபாளத்தில் காத்மாண்டில் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய இயற்கை பிரிவுகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள் 2 இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள், கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள்னு 2 இருக்குது தமிழ்நாட்டில். இயற்கை பிரிவுகளில் மொத்தம் 2. தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள், கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள் அப்படின்னு 2 இருக்குது. இப்போ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்களை பார்க்கலாம். சிகரம் அதோடைய உயரம் வந்து மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. சிகரம்ல ஃபஸ்ட்டு என்னது பார்க்குறோம்? தொட்டபெட்டா. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பகுதிகள். தொட்டபெட்டாவுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னா 2637 மீட்டர். அடுத்தது முக்குருத்தி எங்கே இருக்குது அப்படின்னா அதனுடைய உயரம் வந்து முக்குருத்தி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. இதனுடைய உயரம் வந்து 2554 மீட்டர். 2554 மீட்டர். அடுத்தது வேம்படி சோலை. மேற்கு தொடர்ச்சி மலையில் வேம்படி சோலைன்ற இடம் இருக்குது. இந்த வேம்படி சோலையினுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னா 2505 மீட்டர். அடுத்தது பெருமாள் மலையினுடைய உயரம் 2234 மீட்டர். 2234 மீட்டர். அடுத்தது கோட்டை மலையினுடைய உயரம் 2019 மீட்டர். கோட்டை மலை 2019 மீட்டர். பகாசுரா வந்து 1918 மீட்டர். பகாசுரா 1918 மீட்டர். இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்களில் அதனுடைய உயரத்தை மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. இதில் கொஸ்டின் வந்து இப்படியும் கேட்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் எது அப்படின்னு கூட கொஸ்டினில் கேட்கலாம். இதில் ஏதாவது ஒன்றை கொடுத்து அதில் மேற்கு தொடர்ச்சி மலை எது அப்படின்னு கூட கேட்கலாம். தொட்டபெட்டா, முக்குருத்தி, வேம்படி சோலை, பெருமாள் மலை, கோட்டை மலை, பகாசுரா
இதில் ஏதாவது ஒன்றை கொடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை எது அப்படின்னு கூட கொஸ்டினில் கேட்கலாம். அடுத்தது நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்களை பார்க்கலாம். கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்களுடைய அந்த மலைகளையும் அதனுடைய உயரமும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மலை என்ன அப்படின்னா சேர்வராயன் மலை. சேர்வராயன் மலையினுடைய உயரம் என்ன அப்படின்னா 1623 மீட்டர். அடுத்தது பழமலை. பழமலையுடைய உயரம் 1500 மீட்டர். உருகமலை. உருகமலை 1486 மீட்டர். குட்டிராயன் மலை. குட்டிராயன் மலை 1395 மீட்டர் உயரம் உள்ளது. அடுத்து முகநூர். முகநூருடைய உயரம் 1279 மீட்டர். முகநூர் 1279 மீட்டர். அடுத்தது வலசமலை. வலசமலையினுடைய உயரம் 1034 மீட்டர். இதில் கொஸ்டினில் இருக்கிறதுலே உயரமான மலை எது அப்படின்னு கூட கேட்கலாம். கிழக்கு தொடர்ச்சி மலையிலேயே உயரமானது எது? சேர்வராயன் மலை. அதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 1623 மீட்டர். அடுத்தது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய மலை, உயரத்திலே இரண்டாவதாக உள்ள மலை எது அப்படின்னு கூட கொஸ்டினில் கேட்கலாம். பழமலை, உருகமலை, குட்டிராயன், முகநூர், வலச மலை. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் மொத்தம் எத்தனை மலைகள் இருக்குது அப்படின்னும் கேட்கலாம். 6 மலைகள் இருக்குது. இதில் பழமலையினுடைய உயரம் என்ன? கொஸ்டினில் இப்படிலாம் கேட்பாங்க. நம்ம பார்க்குறதுக்கு இது ஒரு சின்ன டேப்லெட் காலம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம இதிலேருந்து நிறைய கொஸ்டின் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். கொஸ்டின் நமக்கு எப்படினாலும் கேட்கலாம். அதனால் மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே அதே மாதிரி தான். மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே அதிகமான உயரம் கொண்ட மலை எது? தொட்டபெட்டா. அப்போ நம்ம அதில் உள்ளது எல்லாம் நம்ம படித்தாதான் நமக்கு தெரியும். அதில் உள்ள மலைகள் எதெல்லாம் அப்படின்னு கேட்கலாம். மலைகள்லே ரெண்டாவதாக உயரமாக இருக்கக்கூடிய மலை எது அப்படின்னு கேட்கலாம். இந்த முக்குருத்தி அப்படின்னு கொடுத்து இது எங்கே உள்ள மலை? மேற்கு தொடர்ச்சி மலையா, கிழக்கு தொடர்ச்சி மலையா அப்படின்லாம் கேட்பாங்க. அதனால எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அடுத்தது போகலாம். தமிழகத்தில் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் எது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழக முக்கிய நீர்வீழ்ச்சிகள். மாவட்டம் நீர்வீழ்ச்சி. மாவட்டம் தர்மபுரி. தர்மபுரியில் என்ன நீர்வீழ்ச்சி இருக்குது? ஒகேனக்கல். தென்காசியில் குற்றாலம் இருக்கிறது. தர்மபுரியில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, தென்காசியில் குற்றாலம். திருநெல்வேலியில் உள்ள நீர்வீழ்ச்சி எது அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாண தீர்த்தம். திருநெல்வேலியில் கல்யாண தீர்த்தம். தேனியில் சுருளி நீர்வீழ்ச்சியும் கும்பக்கரை நீர்வீழ்ச்சியும் இருக்குது. திருநெல்வேலியில் கல்யாண தீர்த்தம், தேனியில் சுருளி, கும்பக்கரை நீர்வீழ்ச்சி. நாமக்கல்ல ஆகாய கங்கை அப்படின்ற நீர்வீழ்ச்சி இருக்குது. நாமக்கல் ஆகாய கங்கை. நீலகிரி கேத்தரியன் பைகாரா அப்படிங்கிற 2 நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. நீலகிரியில் கேத்தரின் பைகாரா அப்படிங்கிற நீர்வீழ்ச்சி இருக்குது. சேலமில் கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி. சேலம் கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி. விருதுநகரில் ஐயனார் நீர்வீழ்ச்சி. விருதுநகரில் ஐயனார் நீர்வீழ்ச்சி இருக்குது. கோவையில் சிறுவாணி, வைதேகி, கோவை, கோவை குற்றாலம், அப்புறம் செங்குபதி அப்படிங்கிற நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்குது. கோவையில் மட்டும் மொத்தம் 5 நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. கோவையில் சிறுவாணி நீர்வீழ்ச்சி, வைதேகி நீர்வீழ்ச்சி, கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சி, செங்குபதி நீர்வீழ்ச்சி. அடுத்தது திருப்பூர். திருப்பூரில் திருமூர்த்தி அப்படிங்கிற நீர்வீழ்ச்சி இருக்குது. திருப்பூர் திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி. மதுரையில் குட்லாடம்பட்டி அப்படிங்கிற நீர்வீழ்ச்சி இருக்குது. குட்லாடம்பட்டிங்கிற நீர்வீழ்ச்சி. கன்னியாகுமரியில் வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி, திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி, அப்புறம் காளிகேசம் அப்படிங்கிற நீர்வீழ்ச்சி, உலக்கை அருவி அப்படிங்கிற நீர்வீழ்ச்சி இருக்குது. கன்னியாகுமரியில் வட்டப்பாறை, திருப்பரப்பு, காளிகேசம், அப்புறம் உலக்கை அருவி அப்படிங்கிற நீர்வீழ்ச்சியும் இருக்குது. இது எல்லாமே நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சிகள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சிகள்.
மொத்தம் எத்தனை அப்படின்னு கூட கொஸ்டின்ல கேட்பாங்க. எத்தனை இருக்குது? தர்மபுரி, தென்காசி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, தேனி, நாமக்கல், நீலகிரி, சேலம், விருதுநகர், கோவை, திருப்பூர், மதுரை, கன்னியாகுமரி. மொத்தம் எத்தனை இருக்குது? மொத்தம் 12 நீர்வீழ்ச்சிகள் உள்ளது. தமிழகத்தில் உள்ள நீர்வீழ்ச்சி மொத்தம் 12. இந்தியாவில் உள்ள நாட்டுப்புற நடனங்களை பார்க்க போகிறோம். இந்திய நாட்டுப்புற நடனங்கள், மாநிலமும் புகழ்பெற்ற நடனமும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் என்னது ரொம்ப ஃபேமஸ்? நாட்டுப்புற நடனத்தில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற நடனங்கள். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நடனம் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளாவில் தெய்யம், அப்புறம் மோகினி ஆட்டம். இது ரெண்டும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கேரளாவில் தெய்யமும் மோகினி ஆட்டமும். அடுத்து பஞ்சாபில் பங்க்ரா அப்படிங்கிற நடனம் ரொம்ப ஃபேமஸ். பஞ்சாபில் பங்க்ரா. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தும்ஹல் அப்படிங்கிற நடனம் ஃபேமஸ். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தும்ஹல். குஜராத்தில் கர்ஃபா, தாண்டியா. இது ரெண்டும் குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸான நடனம். குஜராத் கர்ஃபா, தாண்டியா இது ரெண்டும். ராஜஸ்தானில் கல்ஃபேலியா, கூமர் அப்படிங்கிற இந்த ரெண்டும் நடனமும் ரொம்ப ஃபேமஸ். ராஜஸ்தான், கல்ஃபேலியா, கூமர். அசாமில் பிஹு அப்படிங்கிற நடனம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அசாமில் பிஹு. இதெல்லாம் இந்திய நாட்டுப்புற நடனங்கள். கேரளாவில் என்ன நடனம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கொஸ்டினில் கேட்கலாம். குஜராத்தில் எது ஃபேமஸ்ன்னு கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படினாலும் கேட்கலாம். கரகாட்டம் எந்த நாட்டுக்கு பேர் பெற்ற நடனம் அப்படின்னு கொஸ்டினில் கேட்கலாம். இந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம எப்படி கேட்டாலும் எழுதுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது போகலாம். ஆட்சியில் அதாவது இந்திய ஆட்சி பணியில் முதல் நபர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்திய ஆட்சி பணியில் முதல் நபர்கள் யாரு? முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். முதல் குடியரசு துணைத் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். முதல் குடியரசு துணைத் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. முதல் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல். முதல் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல். முதல் இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா ஹிராலால் ஜே ஹானியா அப்படிங்கிறவங்க. முதல் இந்திய தலைமை நீதிபதி ஹிராலால் ஜே கானியா அப்படிங்கிறவங்க தான் முதல் தலைமை நீதிபதி. முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா சுகுமார் சென் அப்படிங்கிறவர் தான் முதல் தலைமை தேர்தல் ஆணையர். முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென். முதல் மக்களவை சபாநாயகர் யாரு? ஜி.வி. மாவ்லாங்கர் அப்படிங்கிறவர் தான் முதல் மக்களவை சபாநாயகர். முதல் மக்களவை சபாநாயகர் ஜி.வி. மாவ்லாங்கர் அப்படிங்கிறவர். முதல் ராஜ்யசபா துணைத் தலைவர் யார் அப்படின்னா எஸ்.வி. கிருஷ்ணமூர்த்தி. முதல் ராஜ்யசபா துணைத் தலைவர் எஸ்.வி. கிருஷ்ணமூர்த்தி. முதல் ஐசிஎஸ் அதிகாரி சத்யேந்திரநாத் தாகூர். சத்யேந்திரநாத் தாகூர். முதல் ஐசிஎஸ் அதிகாரி சத்யேந்திரநாத் தாகூர். ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் சுரேந்திரநாத் பானர்ஜி. இது இந்திய துணை பிரதமர்களை பார்க்கலாம். இந்திய துணை பிரதமர்கள். துணை பிரதமர்கள் அவங்களுடைய ஆட்சி செய்த அந்த காலம், அப்புறம் பிரதமர். இவங்க ரெண்டு பேருமே எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரைக்கும் பிரதமராக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் துணை பிரதமராக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். துணை பிரதமர்கள் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இவர் எந்த ஆண்டில் துணை பிரதமராக இருந்தார் அப்படின்னா 1947 1950 வரைக்கும். அப்போ அந்த காலங்களில் பிரதமராக இருந்தது யாரு? நேரு. துணை பிரதமர் மெரார்ஜி தேசாய் அப்படிங்கிறவர்
1967 இருந்து 1969 வரைக்கும் அவர் மெராய்ஜி தேசாய் அப்படிங்கிறவர் வந்து துணை பிரதமராக இருந்தார். பிரதமராக அப்போ இருந்தவர் யார் அப்படின்னா நம்ம இந்திரா காந்தி. அடுத்தது துணை பிரதமர் சரண் சிங். இவர் எந்த ஆண்டு 1979 துணை பிரதமராக இருந்தார். மொராஜி தேசாய் அப்படிங்கிறவர் வந்து பிரதமராக இருந்தார். ஜெகஜீவன் ராம் அப்படிங்கிறவர் துணை பிரதமராக இருந்தார். எப்போ அப்படின்னா 1979 இந்த மொராஜி தேசாய்ங்கிறது அப்போ பிரதமராக இருந்தார். ஒய்.பி. சவான் அப்படிங்கிறவர் 1979 1980 வரைக்கும் துணை பிரதமராக இருந்தார். அப்போ பிரதமராக இருந்தது யார் அப்படின்னா சரண் சிங் அப்படிங்கிறவர் பிரதமராக இருந்தார். தேவி லால் வந்து துணை பிரதமராக இருந்தாங்க. எந்த காலம் அப்படின்னா 1989 இருந்து 1991 வரைக்கும் அவங்க துணை பிரதமராக இருந்தாங்க. அப்போ பிரதமராக இருந்தது யார் அப்படின்னா விபி சிங் அண்ட் சந்திரசேகர். அடுத்தது துணை பிரதமர் எல்கே அத்வானி வந்து எந்த காலத்தில் இருந்தார்? 2002 இருந்து 2004 வரைக்கும் இந்த எல்கே அத்வானிங்கிறவர் துணை பிரதமராக இருந்தார். அவர் துணை பிரதமராக இருந்தார். பிரதமர் யார் இருந்தா அந்த காலங்களில்? வாஜ்பாய் வந்து 2002 to 2004 வாஜ்பாய் தான் பிரதமராக இருந்தார். அடுத்தது துணை குடியரசுத் தலைவர் பதவி வகித்து குடியரசுத் தலைவரானவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஜாகிர் உசேன், வி கிரி, பிடி ஜாட்டி. இவர் வந்து தற்காலிகமாக இருந்தார். நீதிபதி முகமது ஹரிதாயத்துல்லா அப்படிங்கிறவர் தற்காலிகமாக இருந்தார். அதுக்கப்புறம் ஆர் வெங்கட்ராமன், டாக்டர் சங்கர் தயாள் சர்மா, KR நாராயணன். இவங்க எல்லாருமே துணை குடியரசுத் தலைவர் பதவி வகித்து குடியரசுத் தலைவரானவங்க. மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர். சரிங்களா? இதில் யாரையாவது ஒருத்தரை கொடுத்து இவங்க வந்து துணை குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து குடியரசுத் தலைவராக யார் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். திரும்ப ஒரே ஒரு திருப்பு சொல்லியிருந்தேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஜாகிர் உசேன், வி கிரி, பிடி ஜாட்டி, நீதிபதி முகமது ஹரியத்துல்லா, ஆர் வெங்கட்ராமன், டாக்டர் சங்கர் தயாள் சர்மா, KR நாராயணன். இவங்க எல்லாருமே துணை குடியரசுத் தலைவர் பதவி வகித்து குடியரசுத் தலைவரானவங்க. அடுத்தது சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம். இரும்பு பெண்மணி அப்படின்னு யாரை சொல்கிறோம்? மார்க்ரெட் தாட்ஷா அப்படிங்கிறவங்கள தான் நம்ம இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்கிறோம். லோக்மான்யர் அப்படின்றது பால கங்காதர திலகரைத்தான் லோக்மான்யர் அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைச்சாங்க. லோக் நாயக் அப்படின்னா ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிறவங்கள தான் நம்ம லோக் நாயக் அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைச்சோம். தேசபந்து அப்படின்றா சித்தரஞ்சன் தாஸ் அப்படிங்கிறவரை தான் நம்ம தேசபந்து என்ற சிறப்பு பெயரால் அழைச்சாங்க. சித்தரஞ்சன் தாஸ். தீனபந்து அப்படின்னா CF ஆண்ட்ரூ ரூஸ் அப்படிங்கிறவரை தான் நம்ம தீனபந்து அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 5ஐயும் நம்ம லைட்டாக பார்த்துடலாம். இரும்பு பெண்மணி மார்க்ரெட் தாட்ஷா, லோக்மான்யர் அப்படின்னா பால கங்காதர திலகர், லோக் நாயக் ஜெயப்பிரகாஷ் நாராயணன், தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ், தீனபந்து CF ஆண்ட்ரூஸ். அடுத்தது வங்கபந்து இப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா ஷேக் முஜியூர் ரஹ்மான் அப்படின்றவரை தான் நம்ம சிறப்பு பெயராக வங்கபந்து அப்படின்ற பேரால் அழைச்சோம். அவரோட பெயர் வந்து ஷேக் முஜியூர் ரஹ்மான் அப்படின்றது தான். அடுத்தது குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? குருதேவ் அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைச்சோம். லால் பகதூர் சாஸ்திரியோட சிறப்பு பெயர் அமைதி மனிதர்னு யாரை சொல்கிறோம்? லால் பகதூர் சாஸ்திரி. மனிதருள் மாணிக்கம் அப்படின்னு யாரை சொல்கிறோம்? ஜவஹர்லால் நேருவைத்தான். தேசபக்தர்களின் தேசபக்தர்னு யாரை சொல்கிறோன்னா சுபாஷ் சந்திர போஸ். இதை பார்த்துக்கலாமா? வங்கபந்து ஷேக் முஜியூர் ரஹ்மான், குருதேவ்
ரவீந்திரநாத் தாகூர். அமைதி மனிதர் லால் பகதூர் சாஸ்திரி. மனிதருள் மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு. தேசபக்தர்களின் தேசபக்தர் தேசபக்தர்களின் தேசபக்தர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இரும்பு மனிதர் யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்தது பாருங்க, நைட்டிங்கேலார். நைட்டிங்கேல் அம்மையார்னு யாரை சொல்கிறோம்? கவிக்குயில் சரோஜினி நாயுடு. நைட்டிங்கேலர் கவிக்குயில் சரோஜினி நாயுடு. முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜியை தான் முதுபெரும் மனிதர் அப்படின்ற பேரால் அழைச்சாங்க. சிறப்பு பெயரில் வந்து முதுபெரும் மனிதர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ராஜாராம் மோகன் ராயோடைய சிறப்பு பெயர் எது? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு யாரை சொன்னாங்க? ராஜாராம் மோகன் ராய். பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய். பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய். காஷ்மீர் சிங்கம் ஷேக் அப்துல்லா. காஷ்மீர் சிங்கம் ஷேக் அப்துல்லா. பறக்கும் சீக்கியர் மில்கா ஷி அப்படிங்கிறவர் தான். பறக்கும் சீக்கியரை வந்து யாரை சொல்கிறோம்? மில்கா ஷி அப்படிங்கிறவரை தான் சொல்கிறோம். அப்போ லைட்டாக பார்த்துடலாம். நைட்டிங்கேலார் இந்தியா, இவங்கள என்னன்னு சொல்லுவோம்னா கவிக்குயில் சரோஜினி நாயுடு. இவங்களுடைய சிறப்பு பெயர் நைட்டிங்கேலார். முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய். பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய். காஷ்மீர் சிங்கம் ஷேக் அப்துல்லா. பறக்கும் சீக்கியர் மில்கா ஷி. அடுத்தது ஹரியானா ஹரிஹேன் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா கபில் தேவை தான் ஹரியான ஹரிஹேன் அப்படின்ற பேரால் அழைக்கிறாங்க. பிடி உஷா தங்கமங்கை. பிடி உஷா தங்கமங்கை. சலிமலை தான் பறவை மனிதர். இதை போன டெட்டில் கேட்டிருந்தாங்க. சலிமலி அப்படின்றது பறவை மனிதர். டிஹெச் மார்கன் பழப்பூச்சி மனிதர். டிஹெச் மார்கன் வந்து பழப்பூச்சி மனிதர். டி பிரகாஷம் வந்து ஆந்திரகிரி கேசரி அப்படிங்கிறவர் தான் டி பிரகாஷம். அடுத்தது எல்லை காந்தி பாக்ஷா கான் குடைக்கிட் மார்க்கன் படை. செஞ்சட்டை படை இயக்கம். எல்லை காந்தி பாட்ஷா கான் குடைக்கிட் மார்க்கர் செஞ்சட்டை படை இயக்கம். இது யார் அப்படின்னா கான் அப்துல் காபர் கானை தான் இந்த சிறப்பு பெயரால் அழைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பேர்! கான் அப்துல் காபர் கானுக்கு சிறப்பு பெயர் எது அப்படின்னா எல்லை காந்தி பாஷா கான் குடைக்கிட் மார்க்கர் செஞ்சட்டை படை இயக்கம் இப்படின்னு சிறப்பு பெயரால் அழைக்கிறாங்க. சாச்சா ஆசிய ஜோதி ஜவஹர்லால் நேருவை தான் சாச்சா நேரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஜவஹர்லால் நேரு சாச்சா ஆசிய ஜோதி அப்படின்ற பேரால் அழைக்கிறாங்க. காந்தியடிகளை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா தேசப்பிதா மகாத்மா பாபுஜி என்ற பேரால் அழைக்கிறாங்க. இந்த கான் அப்துல் காபர் கானை வந்து எல்லை காந்தின்ற பேரும் உண்டு, பாட்ஷா கான்ற பேர், அப்புறம் குடைக்கிட் மார்க்கர் அப்படின்ற பேர், அப்புறம் செஞ்சட்டை படை, மொத்தம் 1 2 3 4 பேரால் இந்த கான் அப்துல் காபர் கானை அழைக்கிறாங்க. சாச்சா ஆசிய ஜோதி வந்து சாச்சாவும் ஆசிய ஜோதி இந்த 2 பேரும் யாருக்கு? ஜவஹர்லால் நேருவுக்கு. காந்திக்கு சிறப்பு பேர் என்ன? தேசப்பிதா மகாத்மா பாபுஜி அப்படிங்கிறது. அடுத்தது போகலாம். இதுவும் வந்து சிறப்பு பெயர்கள் தான். ஃபியூரர் வந்து யார்? ஹிட்லரை தான் நம்ம வந்து சிறப்பு பெயர் ஃபியூரர் அப்படின்ற பேரால் அழைக்கிறோம். அடுத்தது எம்எஸ் கோல்வால்கர் அப்படிங்கிறவர் வந்து குருஜி அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைக்கிறாங்க. எம்எஸ் கோல்வால்கர் அப்படிங்கிறது குருஜி என்ற பெயரால் அழைக்கிறாங்க. ஜார்ஜ் ஃபெர்னாட் ஷா அப்படிங்கிறவர் வந்து ஜிபிஎஸ் அப்படின்னு சிறப்பு பெயரால் அழைக்கிறாங்க. மதன் மோகன் மாலவியா அப்படின்றது வந்து மகமான் அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைக்கிறாங்க. லியானர்டோ டா வின்சி இதை வந்து மேதைகளின் மேதை என்ற பெயரால் அழைக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய சிறப்பு பெயர். லியானர்டோ டா வின்சி அப்படிங்கிறவங்க வந்து மேதைகளின் மேதை என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாங்க. எம்எஸ் சுவாமிநாதன் வந்து இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாங்க. மான் கொம்பு சாம்பசிவம் சுவாமிநாதன் இந்த மாதிரி பேர்களும் எம்எஸ் சுவாமிநாதனுக்கு உண்டு. அடுத்தது போகலாம்.
தலைவர்களும் அவங்க பிறந்த வருடமும் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. காந்தி பிறந்த வருடம் 1869. காந்தி மகாத்மா காந்தி பிறந்த வருடம் 1869. பெரியார் வந்து 1879. நேரு பிறந்தது 1889. நேரு வந்து 1889. அடுத்தது அம்புஜம்மாள். அம்புஜம்மாள் எப்போ பிறந்தாங்க அப்படின்னா 1899 பிறந்தாங்க. அறிஞர் அண்ணா வந்து 1909 பிறந்தாரு. அம்பேத்கர் வந்து 1891. 1891. பாரதிதாசன் 1891 தான். அம்பேத்கரும் பாரதிதாசனும் ஒரே ஆண்டில் தான் பிறந்திருக்காங்க. திரும்ப லைட்டாக ஒருத்தரை பார்த்துடலாம். காந்தி வந்து 1869. பெரியார் 1879. நேரு 1889. அம்புஜம்மாள் 1899. அண்ணா வந்து 1909. அம்பேத்கர் பாரதிதாசன் 1891. அடுத்தது ஜனவரியில் வந்து என்னென்ன முக்கியமான தினங்கள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஜனவரி 1 உலகளாவிய குடும்ப தினம். உலகளாவிய குடும்ப தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 1. ஜனவரி 4ஆம் தேதி உலக பிரெய்லி தினம் கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 4 உலக பிரெய்லி தினம். ஜனவரி 6 உலக போர் ஆதரவற்ற தினம். இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதி வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து படிக்க முடியும். காதால் கேட்டால் மட்டும் போதாது, எழுதி வச்சு படிங்க. ஜனவரி 6 உலக போர் ஆதரவற்றோர் தினம். ஜனவரி 9 பிரவசி பாரதிய திவாஸ் தினம். பிரவசி பாரதிய திவாஸ் தினம் என்னைக்கு? ஜனவரி 9. ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம். ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம். ஜனவரி 11 தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம். ஜனவரி 11 தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம். தேசிய இளைஞர் தினம் என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 12. தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. ஆயுதப்படை வீரர்கள் தினம் ஜனவரி 14. ஆயுதப்படை வீரர்கள் தினம் ஜனவரி 14. ஜனவரி 15 வந்து இந்திய இராணுவ தினம், திருவள்ளுவர் தினம். இது ரெண்டுமே ஜனவரி 15 தான். ஜனவரி 15 இந்திய இராணுவ தினம், திருவள்ளுவர் தினம். ஜனவரி 16 வந்து தொடக்க நிலை தினம். ஜனவரி 16 தொடக்க நிலை தினம். தேசிய பேரிடர் மீட்பு படை எழுச்சி தினம் ஜனவரி 19. தேசிய பேரிடர் மீட்பு படை எழுச்சி தினம் ஜனவரி 19. ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். அப்புறம் சர்வதேச கல்வி தினம். இது ரெண்டுமே ஜனவரி 24 தான். சர்வதேச கல்வி தினம், தேசிய பெண் குழந்தை தினம். இது ரெண்டும் ஜனவரி 24. ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம். தேசிய வாக்காளர் தினம் என்னைக்குன்னா ஜனவரி 25. தேசிய சுற்றுலா தினம் ஜனவரி 25. ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம், தேசிய சுற்றுலா தினம். ஜனவரி 28 லாலா லஜபதி ராய் பிறந்த தினம். ஜனவரி 28 லாலா லஜபதி ராய் பிறந்த தினம். ஜனவரி 30 தியாகிகள் தினம். ஜனவரி 30 தியாகிகள் தினம். அன்னைக்கு வந்து மகாத்மாவுடைய நினைவு தினமும் கூட. உலக தொழுநோய் தினமும் ஜனவரி 30 தான். உலக தொழுநோய் தினம், தியாகிகள் தினம், மகாத்மா நினைவு தினம், இது எல்லாமே ஜனவரி 30. ஜனவரி 31 தேசிய மகளிர் ஆணைய நிறுவன தினம். ஜனவரி 31 தேசிய மகளிர் ஆணைய நிறுவன தினம். இந்த தினங்கள்லாம் வந்து ஜனவரி, இது ஃபுல்லாகவே ஜனவரியில் தான். இந்த ஜனவரியில் உள்ளதை ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சு எழுதி வச்சு படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உலக முக்கிய மதங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த முக்கிய மதங்கள் வந்து 2022 கணக்கின்படி 22ல் கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்க. அந்த கணக்கெடுப்புடைய புள்ளி விவரங்கள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டியானிட்டி வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 31.2% வந்து கிறிஸ்டியானிட்டி மக்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்டியானிட்டி மதத்தை சேர்ந்தவங்க எத்தனை சதவீதம் அப்படின்னு கொஸ்டினில் கேட்கலாம்.
31.2%. அடுத்தது இஸ்லாம். இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க எத்தனை பெர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னா 24.1% வந்து இருக்கிறாங்க. அடுத்தது இர்ரிலிஜியன்ஸ். இர்ரிலிஜியன்ஸ் அப்படிங்கிறது வந்து சமயமற்றவர்கள். சமயம் மற்றவர்களை தான் நம்ம இர்ரிலிஜியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 16% இருக்கிறாங்க. இந்த இர்ரிலிஜியன்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா சமயமின்மை அப்படின்னு சொல்லுவோம், மதமின்மைன்னு சொல்லுவோம், மத நம்பிக்கையின்மைன்னு சொல்லலாம், அப்புறம் நாத்திகன் அப்படின்ற பெயரால் சொல்லலாம், அப்புறம் மதத்தை வந்து நிராகரித்தல் அப்படின்ற பேர்லையும் இவங்கள வந்து சொல்லலாம். இவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இர்ரிலிஜியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 16% இருக்கிறாங்க. வந்து ஹிந்துயிசம். ஹிந்துயிசம்னா இந்து மதத்தை தான் நம்ம ஹிந்துயிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹிந்துயிசம் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னா 15.1% மக்கள் வந்து ஹிந்துயிசமாக இருக்கிறாங்க. அப்போ இருக்கிறதுலே டாப்பில் எது இருக்குது அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி, 2வது எது அப்படின்னா இஸ்லாம், 3வது ரிலீஜியன். இர்ரிலிஜியன் வந்து 16% மக்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த மதத்தை சேர்ந்தவங்க, அதாவது சமயம் அற்றவர்கள், சமயமே கிடையாதவங்க, எந்த மதமுமே கிடையாது. அடுத்தது ஹிந்துயிசம் மக்கள் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர்கள். இவங்க எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 15.1% இருக்கிறாங்க. அடுத்தது புத்திசம். புத்திசம்னா எதை சொல்கிறோம் அப்படின்னா பௌத்த சமயத்தை சேர்ந்தவங்கள தான் நம்ம புத்திசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புத்திசம் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 6.9% வந்து புத்திசம் மதத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இது வந்து என்னன்னா புத்த மதமும் பௌத்த மதமும் சேர்ந்தது தான் நம்ம புத்திசம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஃப்ளோக் ரிலீஜியன்ஸ். ஃப்ளோக் ரிலீஜியன்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அந்த நாட்டுப்புற மதம்னு சொல்லுவாங்க. நாடோடி மதம்ன்ற பேரும் அவங்களுக்கு உண்டு. அதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லையில் இருக்கக்கூடிய அந்த மதம், அதை தான் நாட்டுப்புற மதம் அல்லது நாடோடி மதம் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 5.7% இருக்கிறாங்க. ஃப்ளோக் ரிலீஜியன்ஸ் வந்து 5.7% மக்கள் வந்து இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம என்னென்னு ஃப்ளோக் ரிலீஜியன்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நாட்டுப்புற மதம், நாடோடி மதம் அப்படின்ற பேரில் சொல்லுவோம். கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் கேட்கணும், தமிழில் வந்து இந்த பேர் தான், நாட்டுப்புற மதம் அல்லது நாடோடி மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து சிக்கிசம். சிக்கிசம் அப்படிங்கிறது என்னதுன்னா சீக்கிய மதம். சீக்கிய மதத்தை தான் சிக்கிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிக்கிசம் வந்து 0.3% மக்கள் வந்து இந்த சிக்கிசம் மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அடுத்தது ஜூடிசம். ஜூடாயிசம் அப்படின்னா 0.2% மக்கள் வந்து இந்த ஜூடாயிசம் மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. இந்த ஜூடாயிசம் மதத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இந்த ஜூடாயிசம் மதம் அப்படிங்கிறது வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா யூத மதத்தை தான் நம்ம வந்து ஜூடாயிசம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஜூடாயிசம் அப்படின்னா யூத மதம். யூத மதம் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 0.2% மக்கள் வந்து இந்த ஜூடாயிசம் மதத்தை சேர்ந்தவங்க தான். அதாவது யூத மதம். யூத மதம் வந்து என்னன்னா உலகிலேயே ரொம்ப பழமையான ஒரு மதம். அதாவது ஆபிரகாம் காலத்தில் ஆதாம் ஏவாள் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆபிரகாமிய ஏகத்துவ மதத்தில் வந்து ஒன்று வந்து எது அப்படின்னா இந்த யூத மதம் அப்படிங்கிறது தான். இது வந்து 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள மிகவும் பழமையான ஒரு மதம் வந்து இந்த யூத மதம். சரிங்களா? ஜூடாயிசம் வந்து யூத மதத்தை சேர்ந்தது. இந்த யூத மதம் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 0.2% மக்கள் இப்பவும் இருக்கிறாங்க. உலகில் பழமையான ஆபிரகாமிய அதாவது ஏகத்துவ மதத்தில் ஒன்று. இது வந்து 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு மதம் எது அப்படின்னு சொன்னானாக்கா அது யூத மதம். பாரத ரத்னா விருது பெற்ற குடியரசுத் தலைவர்கள் யாரெல்லாம்னு பார்க்கலாமா? டாக்டர் ராதாகிருஷ்ணன். இவர் எப்போ வாங்கினார் அப்படின்னா 1954 இந்த பாரத ரத்னா விருதை வாங்கினார். டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இவர் வந்து 1962 பாரத ரத்னா விருது வாங்கினார். டாக்டர் ஜாகிர் உசேன் வந்து 1963 பாரத ரத்னா விருதை வாங்கினார். வி ஹிரி அப்படிங்கிறவர் 1975 பாரத ரத்னா விருதை வாங்கியிருக்கிறாரு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து 1997 பாரத ரத்னா விருது வாங்கினார். பிரணாப் முகர்ஜி வந்து 2019
இந்த பாரத ரத்னா விருதை வாங்கியிருக்கிறாங்க. இதில் வந்து பாரத ரத்னா விருது பெற்ற குடியரசுத் தலைவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேரில் ஏதாவது ஒன்று கொடுத்து கூட எழுத சொல்லலாம், இல்லைன்னா அந்த ஆண்டு கேட்கலாம். எல்லாமே நம்ம படித்து வச்சுக்கணும். தேசிய சின்னங்கள் பார்க்கலாம். இந்த தேசிய சின்னம் அசோக ஸ்தூரி, அதை நம்ம பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சாராநாத் அப்படிங்கிற பழமையான நகர் இருக்குது. இந்த நகரில் அசோகருடைய தூண் வந்து அமைந்துள்ளது. அது என்ன தூண் அப்படின்னா சாராநாத். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சாராநாத் என்ற பழமையான நகரில் அசோகரின் தூண் அமைந்துள்ளது. தூணோட உச்சியில வந்து 4 சிங்கங்கள் இருக்கும். தேசிய சின்னங்கள்லேயே அசோக ஸ்தூரி இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். தூணுடைய உச்சியில வந்து 4 சிங்கங்கள் இருக்கும். 4 திசையை பார்த்தமானிக்கு அது வந்து இருக்கும். தூணினுடைய உச்சியில் 4 சிங்கங்கள் 4 திசையை பார்த்தவாறு அமைந்து உள்ளது. சின்னத்தோட அடியில சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. சின்னத்தினுடைய அடியில் சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. 1950 ஜனவரி 26ல தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950ல் ஜனவரி 26 தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வந்து தேசிய சின்னம் அசோக ஸ்தூரியை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. 1955ஆம் ஆண்டு அலுவல் மொழி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பிஜி ஹெர். இவர் வந்து த அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன், இங்கிலீஷில் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன், அலுவல் மொழி ஆணையம். 1955ஆம் ஆண்டு அலுவல் மொழி ஆணையத்தின் த அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பிஜி ஹெர். பிஜி ஹெர். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா இந்தியாவில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கூறிய அமைப்பு எது அப்படின்னா நிர்வாக சீர்திருத்த ஆணையம். நிர்வாக சீர்திருத்த ஆணையம். மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். அது சுல்தான் வம்சத்தில் மிக குறுகிய கால ஆட்சி புரிந்த வம்சம் எது அப்படின்னா கில்ஜி வம்சம். சுல்தான் வம்சத்தில் மிக குறுகிய காலம் ஆட்சி புரிந்த வம்சம் கில்ஜி வம்சம். எந்த நதி ஹராப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது? ராவி. எந்த நதி ஹராப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது? ராவி. அமுக்தமால்யதாவை எழுதியவர் யார்? கிருஷ்ணதேவ ராயர். அமுக்தமால்யதாவை எழுதியவர் யார்? கிருஷ்ணதேவ ராயர். யாருடைய ஆட்சி காலத்தில் மகாயான புத்த மத பிரிவு உருவாயிற்று? கனிஷ்கர் காலத்துல. யாருடைய ஆட்சி காலத்தில் மகாயான புத்த மத பிரிவு உருவாயிற்று? கனிஷ்கர் காலத்தில். வந்தே மாதரம் என்ற தேசபக்த கோஷத்தை வழங்கியவர் யார்? பர்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரம் என்ற தேசபக்த கோஷத்தை வழங்கியவர் யார்? பர்கிம் சந்திர சட்டர்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐக்கிய இந்திய தேசிய கழகத்தை உருவாக்கியவர் யார்? யுனைடெட் இந்தியன் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன். யார் அப்படின்னா இந்த கழகத்தை ஐக்கிய இந்திய தேசிய கழகத்தை உருவாக்கியவர் யார்? சர் சையது அகமது கான். யுனைடெட் இந்தியன் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் வந்து சர் சையது அகமது கான். கணக்காயர் என்ற பெயர் எதனை குறிக்கிறது? ஆசிரியர்கள். கணக்காயர் என்ற பெயர் எதனை குறிக்கிறது? ஆசிரியர்களை குறிக்கிறது. வேத காலத்திற்கு திரும்புங்கள், கோ பேக் டு தி வேதாஸ் என்ற முழக்கத்தை முழங்கியவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. வேத காலத்திற்கு திரும்புங்கள், கோ பேக் டு தி வேதாஸ் என்ற முழக்கத்தை முழங்கியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. பேரரசர் 2ஆம் பகதூர் ஷா செப்டம்பர் 1857 எங்கு நாடு கடத்தப்பட்டார் அப்படின்னா ரங்கூன். ரங்கூன்ல தான் அவர் நாடு கடத்தப்பட்டார். இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த நாளை முதல் சுதந்திர நாளாக அறிவித்தது?
26 ஜனவரி 1930. இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த நாள் முதல் சுதந்திர நாளாக அறிவித்தது அப்படின்னா 26 ஜனவரி 1930. இந்தியாவில் முதலாக லோக் ஆயுக்தா கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. இந்தியாவின் முதலாக லோக் ஆயுக்தா கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. இதோட நமக்கு 7th ஸ்டாண்டர்ட் புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த பார்ட் 5 வீடியோ வந்து பார்ட் 4 வீடியோ வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். பார்க்கல அப்படின்னு சொன்னானாக்கா பார்ட் 1ல இருந்து பார்ட் 4 வரைக்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட் 5 வீடியோவை பாருங்கள். அந்த பார்ட் 5 வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலுமே புக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம படித்ததுக்கு சமந்தான். அதனால் இந்த பார்ட் 5 வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து புக்கு படிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அதனால் புக்கு இல்லை அப்படின்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். பார்ட் 1லேருந்து பார்ட் 5 வரைக்கும் நீங்கள் படித்தாலுமே போதும். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஆனால் டெய்லி வந்து வீடியோவை போட்டு கேளுங்க. அப்போ தான் நம்ம படித்தது என்றைக்குமே மறக்காது. பார்ட் 1லேருந்து பார்ட் 4 வரைக்கும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதில் பார்த்து படிச்சுட்டு இந்த பார்ட் 5வையும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச்.